இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ரெண்டாவது ஒரு வீடியோ இந்த ஆப்ஷன் அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு. ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுலையுமே இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் எப்படி பில்ட் பண்ணுறதுன்ட்டு நம்ம லைவாக பார்க்கலாம். முதல்ல 3 விஷயங்கள் தெரியணும் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் சொல்லுவாங்க. ஏடிஎம்ன்றது அட் த மணி, ஓடிஎம்ன்றது அவுட் ஆஃப் த மணி, ஐடிஎம்ன்றது இன் த மணி. இதை வந்து நம்ம பேசிக்காக வந்து ஆப்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும்னா முதல்ல ஆப்ஷனோட பேசிக் அந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அது இன்னும் பேசிக்காக வேணால் அந்த பேசிக் வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆப்ஷனை ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம். இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைவேட் சைட்ஸ் இருக்குது. நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ஆப்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்ஸ்ட்ராவில் தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போது ஆப்ஸ்ட்ராவில் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் இருக்குது, ஷார்ட் ஸ்ட்ராடல் இருக்குது. இந்த லாங் ஸ்ட்ராடல்லையோ ஷார்ட் ஸ்ட்ராடல்லையோ நம்ம பண்ணும்போது எந்த லெவலில் ப்ரீவியஸாக பண்ணியிருந்தோம்னா நமக்கு எந்த லெவலில் கிடைக்குதுன்றதை இந்த பேக் டெஸ்ட் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம பேக் டெஸ்ட் எப்படி பார்க்குறதுன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேக் டெஸ்ட்டுக்கு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் எடுத்து இப்போ பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வகையில் நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி ப்ரீவியஸாக நடந்து நம்ம எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர காலகட்டங்களில் நம்ம எப்படிலாம் இதை பண்ணி பணம் பண்ண முடியுன்றதை பார்க்குறதுக்கு தான் நம்ம அந்த பேக் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஷார்ட் ஸ்ட்ராடல்லையும் லாங் ஸ்ட்ராடல்லையும் காமிக்கிறேன். எப்படி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, பேக் டெஸ்ட் அடித்தா எப்படி எந்தெந்த நாளில் எவ்வளோ பிஎன்எல் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் எப்படி ஏன் மைனஸ் ஆச்சுன்னா எதனால் அந்த மைனஸ் ஆனது, இல்லை லாபம் வந்ததுன்னா எதனால் லாபம் வந்தது, அதை நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரியான ஃப்யூச்சரில் நம்ம பில்ட் பண்ணலாம். இதுதான் பேசிக்காக பேக் டெஸ்ட்டுக்கான விஷயங்கள். இப்போது நம்ம எப்படி பில்ட் பண்ணுறன்றதை இப்போ நான் காமிக்கிறேன். நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்ட்ரா வெப்சைட்ன்றதை போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒரு காலம் இருக்கும், அதாவது போர்ட்ஃபோலியோ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் 3வது காலமாக இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆப்ஷன் பேக் டெஸ்டிங் இருக்குது. அதில் போய் பண்ண வேணாம். ஆப்ஷன் பேக் டெஸ்டிங் பண்ணுறதை காட்டணும் ஆப்ஷன் சிமுலேட்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த டேட்லேருந்து பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 25ஆம் தேதி நிஃப்டி கான்ட்ராக்ட் முடிஞ்ச கான்ட்ராக்டை நம்ம பண்ணியிருந்தா 2ஆம் தேதியிலேருந்து பண்ணியிருந்தா எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டேன் பார்த்துங்க, நிஃப்டின்னு பார்த்து இருக்குது. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ், ஃபியூச்சர் ப்ரைஸ் அண்ட் லாட் சைஸ் இருக்குது. ஸ்பாட் ப்ரைஸ் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,113.10. அதே மாதிரி ஃபியூச்சர் ப்ரைஸ் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,197.65. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜனவரி 23 இது வந்து எக்ஸ்பைரி டேட்டோட, அதாவது 25 ஜனவரியோட இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது, ஆப்ஷன் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது. இப்போ நான் எந்தெந்த டேட்ல இருந்து எந்தெந்த டேட் வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு இங்கே இருக்கு. செலக்ட் ஸ்டார்ட் டேட்னு ஒன்று இருக்கு. 1ஆம் தேதி மார்க்கெட் லீவுனால நான் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எண்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 தேதினால நான் 25 போடாமல் அதுக்கு ஒரு டேட் தள்ளி ஜனவரி மாதம் அதுக்கு ஒரு டேட் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி நான் போடுறேன். ஸோ நீங்கள் 25 போட்டாலே கரெக்டாக இருக்கும். நான் 26 போடுறேன். ஸோ இப்போ 26 போடும்போது நமக்கு அந்த ப்ரைஸ் கரெக்டாக இருக்குது. இப்போது ஸ்டார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மணியில் புட் ஆப்ஷனையும் ரைட் பண்ணணும், கால் ஆப்ஷனையும் ரைட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் ஸ்ட்ராடல். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,100 அது வரும். இப்போ ஸோ 18,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 18,100 இருக்குது. ஸோ இதில் தெளிவாக தெரியும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷனு, இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன். ஸோ 18,100 நான் என்ன பண்ணுறேன், புட்டை எடுத்து இங்கே வந்து பை செல்லுன்னு இருக்கும். பை பண்ணிங்கன்னா லாங் ஷேடல் ஆகிடும், செல் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஷேடல் ஆகிடும். இப்போ நான் ஷார்ட் ஷேடல் மட்டும்தான் உங்களுக்கு போட சொல்லுறேன். சரிங்களா? செல் அதை நீங்கள் ஆட் பொசிஷன், ஒரே ஒரு பொசிஷன் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே மேலே போனீங்கன்னா பே ஆஃப் சார்ட்னு ஒன்று இருக்கும். இந்த பே ஆஃப் சார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், எவ்வளோ நஷ்டம் கிடைக்கும் அந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ளன்றதை காமிக்கிறதா. இப்போ இது ஒரு பொசிஷன் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
11,175 மட்டும்தான் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல லாபம் நஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 80,000 85,000 நஷ்டம் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இங்கே 16,000 பிரைஸ் மூவ் ஆகும் போது வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஓகே, எனக்கு லாபமும் அதிகம் வேணாம், நஷ்டமும் அதிகமாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஷார்ட் ஷார்ட்டில் போவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து புட்டை மட்டும்தான் செல் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணோம்னா செல் பண்ணோம். நம்ம என்ன ப்ரைஸ் பண்ணோம், 18,100 பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ 18,100 புட்டு பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18,100. இந்த ப்ளூ கலர் வந்து கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். இங்கேயும் போயிட்டு ஷார்ட்டு ஒரு ஆட் பொசிஷன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணும்போது இந்த கூம்பு வடிவில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கூம்பு வடிவில் இருக்க கிரீன் கலர் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,975. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னா 26,000 வரை கிடைக்கும். எக்ஸ்பைரி டேட்டில் சென்டரில் இப்போ இருக்க இடத்துலையே நின்னா அந்த இடத்துல கிடைக்கும். ஸ்டார்ட் ஸ்ட்ராடலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டீங்க, கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பேண்ட் வித்து கொடுக்கும். இந்த பேண்ட் வித்துக்குள்ள மார்க்கெட் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே செட்டில் ஆனால் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு உள்ள வெளியில் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த இடம்ன்றதையும் இது காமிச்சிடும். எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பிரேக் ஈவன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. 17,562 வரைக்கும் கீழே நீங்க வெயிட் பண்ணலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா 18,638 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவுல மார்க்கெட் செட்டில் ஆனா உங்களுக்கு பணம் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த பே ஆஃப் சார்ட்ல இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு இடத்துக்கு கீழே எங்கே செட்டில் ஆனாலும் காசு, ஆனா எனக்கு மறுநாளே வந்து நஷ்டம் காமிக்குது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ளூ லைனையும் நீங்க எப்போதுமே செக் பண்ணணும். கீழே இருக்க ப்ளூ லைன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அந்த டைம் டிகேயை காமிக்கிற ப்ளூ லைன். இந்த ப்ளூ லைன் எப்போ உங்களுக்கு அந்த கூம்பு வடிவத்தோட ஒட்டுதோ அப்போ அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கூம்பு வடிவத்தில் ஒட்டாத வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா 4,141 அது மாதிரி நஷ்டம் காமிச்சிட்டே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும் போது தான் இது மேலே வரும். சரி, ஓகே. இப்போ ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியாச்சு. இது எப்படி இப்போ நம்ம சொல்றதெல்லாம் மேலே நடக்குதா, இதே மாதிரி மேலே தான் போயிருக்கா இல்லை லாஸ் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேலே உங்களுக்கு காமிக்கும். என்ன காமிக்குன்னா பே ஆஃப் சார்ட் ஒன்று காமிக்கும், கிரீக்ஸ்ன்றது காமிக்கும். கிரீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாயில உங்களுக்கு இறங்குறதுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது டெல்டா, காமா, தீட்டா, வேகாம்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போனோம்னா அது ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதை அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்துங்க, தெரியலன்னா இன்னொரு டாப்பிக்காக போடுறேன், அதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம P&L மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். தேர்ட் ஆப்ஷன் P&L ஒன்று இருக்கும். ஸோ அன்னைக்கு டேட்டில் நம்ம பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ், அதாவது ப்ரீமியமோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 223.5 நமக்கு வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணதுலையும் கால் ஆப்ஷனை செல் பண்ணதில் 315 ரூபாயும் ப்ரீமியம் கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, இதை வந்து நீங்கள் எவ்ரி 30 மினிட்ஸ் வேணாலும் செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸ் வேணாலும் செக் பண்ணலாம். நான் வந்து டைம் கம்மினால டேக்கு மூவ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த டே 1 அதாவது எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படிங்க புக் பண்ணுறேன். ஸோ ஒரு நாள் கழிச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண உடனே, அதாவது ஜனவரி ஒரு 2ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 1,085 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து ஜனவரி 4 2,212 ரூபா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது எப்படி சார் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, என்ட்ரி ப்ரைஸ் என்னன்றது இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இப்போ ப்ரீமியம் என்ன ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரை ப்ரீமியம் கரைஞ்சிட்டே வந்தால் மட்டும்தான் நமக்கு பணம். ப்ரீமியம் ஏதாவது ஒரு பக்கத்தில் ப்ராஃபிட்டாக போயிட்டு ஒரு பக்கத்தில் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம டே பை டே செக் பண்ணுறோம். இது வந்து ஜனவரி 4, ஜனவரி 5 3,250, ஜனவரி 6 4,977, 9 6,900, 10 7,137, 11 5,875, 12 7,385. ஸோ நான் இதை போட்டுகிட்டே போயிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றையும் சொன்னேன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ 16ஆம் தேதி 11,237 நஷ்டம் வந்தால் மட்டும் நான் உங்களுக்கு நிறுத்துறேன். 11,240, 18 19 20 கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகுதோ அப்போ டைம் டிகேயில் உங்களை ப்ரீமியம் கரையும். இப்போ ரெண்டு பக்கமும் ப்ராஃபிட்டில் இருக்குது. 16,000 இருக்குது, 18,000 கிடைச்சிருக்கு. ஸோ கடைசி டேட்டு 25 தான் நம்ம எக்ஸ்பைரி. 24ஆம் தேதி இருக்கும். 19,000
962 கிடைச்சிருக்கு. 25ஆம் தேதி 22,800 கிடைச்சிருக்கு. இப்போ அப்படியே நீங்க பே ஆஃப் சார்ட் பாருங்க. அப்படியே நீங்க பே ஆஃப் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது இங்க பாருங்க, இந்த ப்ளூ லைன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதுல இறங்கி இருக்கு. ஸோ எல்லாருமே என்ன தப்பு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங்னா காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் ஒன்னுக்குள்ள மார்க்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அடுத்த நாளே லாஸ் வருதுன்னு தெரியாம புக் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ப்ளூ லைனை நீங்க எப்போதுமே கவனிக்கணும். இந்த ப்ளூ லைன் உங்களுக்கு அது கரெக்டா கூம்பு வடிவில் இருக்குன்னா அந்த கூம்பை ஒட்டுறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரியில் தான் ஒட்டும். இல்லை என்கேஸ் எனக்கு வந்து இந்த லாபம் போதும்னு நினைக்கிறவங்க இடையில கிடைச்சதுன்னா நீங்க புக் பண்ணிட்டு வெளியாயிருக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது இது மூணும் கவனிக்கப்பட வேண்டிய ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பக்காவா லாபம் கொடுத்துருக்கு. என்ன எதிர்பார்த்தமோ 22,800 லாபம் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் சொன்னது செல்லில், இப்போ லாங்ல போயிருந்தேன்னா நஷ்டம் தான் ஆயிடுக்கும். வேணா லாங்லையும் நான் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ரீசெட் பண்றேன். ஸோ ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கு, அப்படி பண்ணலாம். இல்லை எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்படியும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னால நீங்க டேட்டை மாத்திக்கணும். டேட் வந்து இப்போ நம்ம 25 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், டேட்டை மாத்துறதுக்கு ப்ரீவியஸ் பட்டன்ஸை கிளிக் பண்ணி டைரெக்டாக மாத்திக்கலாம். 2ஆம் தேதி வந்தாச்சு. நான் இதை என்ன பண்றேன், எடிட் பண்றேன். நான் ரீசெட்டே பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணிட்டு அதே 18,100 லாங் ஸ்டார்டில் போடுறேன். $18,100 லாங் ஷார்ட்னா என்ன சொன்னேன், காலையும் பை புட்டையும் பை ஆட் பொசிஷன். இப்போ பாருங்க, இது அப்படியே நம்ம ஷார்ட் என்ன பண்ணமோ அதை அப்படியே தலைகீழா திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க. ஸோ இப்போ மார்க்கெட் இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மார்க்கெட் இந்த ப்ளூ லைனை நீங்க கவனிக்கணும். இந்த கூம்புடிவத்தில் இருக்கு, அப்படியே தலைகீழா இன்வெர்டடா ஷார்ட் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு லாபம் இல்லை பையில, அப்ப நஷ்டம் எவ்வளவு வரைக்கும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? 23,525. நம்ம அங்க என்ன லாபம் கிடைச்சதோ அதே லாபம் இங்க நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாபம் எப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா 18,800க்கு மேல போனாதான் லாபம் கிடைக்கும். இந்த பக்கம் மார்க்கெட்டு 17,400க்கு கீழே, அதாவது 300 அந்த மாதிரி போனாதான் லாபம் கிடைக்கும். இங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம் வந்து 1 லட்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா மார்க்கெட்ல பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நீங்க 1 லட்சம் வரணும்னா மார்க்கெட் இந்த பக்கம் 21,000 மூவ் ஆயிருக்கணும், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 14,000 மூவ் ஆயிருக்கணும். ஸோ நடக்காத விஷயத்துக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றது சரியா இருக்காது. ஸோ அதனால இது பெரும்பாலும் லாங் ஸ்டார்டில் பெரும்பாலும் போக மாட்டாங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் புல்லிஷா இருக்கு அப்படின்னா போவாங்க. நான் இதையுமே உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும். இதை வந்து நான் உங்களுக்கு வேகமா ஓட்டி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றத P&L நீங்க செக் பண்ணுங்க. ஸோ டே 1ல அங்க என்ன ப்ராஃபிட் வந்ததோ இங்க லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க என்ன ப்ராஃபிட் வந்தது 1085 ப்ராஃபிட் வந்தது, இங்க 1085 லாஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா அங்கே எவ்வளோ 22,600 பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே இது வந்து எண்ட் ஆஃப் த டேல இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 22,800. என்ன உங்களுக்கு அங்கே ஸ்டார்ட் ஷார்டில் லாபம் கிடைச்சதோ அதே லாங் ஷார்டில் நஷ்டமாயிருக்கு. ஸோ இவ்வளோதான். இப்போ நம்ம ஷார்ட் ஸ்டார்டில் பண்ணலாமா லாங் ஸ்டார்டில் பண்ணலாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இது எல்லாருக்கும் பேசிக்காக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி. இது இல்லாமல் புதுவிதமாக என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்ன்றதை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணலாம். எப்படி பேக் டெஸ்ட் பண்ணிட்டு முன்னால் இருந்திருக்கு அப்படின்றத பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Happy learning, happy investing. Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.